ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். உடல் ரொம்ப சோர்வாக பலகீனமாக இருக்கா? உடம்பில் தெம்பே இல்லையா? உடல் புத்துணர்ச்சி பெற, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு வெறுத்து போச்சா? இட்லியும் வேண்டாம் தோசையும் வேண்டாம் நினைக்கிறீங்களா? புரதச்சத்து அதிகம் நிறைஞ்ச பச்சைப்பயிறு பருப்பு வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு, இதை பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து, எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி, அப்படி இல்லைன்னா பச்சரிசி. இல்லை அரிசி வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக அவல் ஜவ்வரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கூடவே கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து குறைஞ்சது 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறி வரட்டும். சீக்கிரம் ஊறணும் அப்படின்னா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக ஊறி வந்துடும். நான் ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறி வந்துடும். நம்ம ஒரு பச்சை பயிரை எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக பயிறு தனியாக வரும். அது வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸியே யூஸ் பண்ணிக்கிறேன். பச்சை பயிர் தோலோடு எடுத்துக்கிறதுனால கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ட்ரையாக நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி மொத்தமாக வச்சுக்கலாம். இட்லி தோசை செய்யும் போதும் சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இந்த மாவையும் ஆட் பண்ணி செய்யலாம். புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொரகொரப்பாக எப்போதும் நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக கூடக்கூடாது, கட்டியாக தான் இருக்கணும் இந்த மாவு. அதிகமாக இருந்ததுனால 2 பேட்சாக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். செகண்ட் டைம் அரைக்கும்போது இஞ்சியோ சீரகமோ சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் பச்சைப்பயிறு வச்சு நல்ல ஹெல்த்தியாக நல்ல புரோட்டீன் ரிச்சாக இருக்குதான இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா இது போல் ஓரளவுக்கு கட்டியான பதத்தில் தான் இருக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி புளிக்க வச்சு தான் நான் செய்ய போகிறேன். புளிக்க வைக்காமலும் செய்யலாம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி 5 மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். புளிக்க வைக்க செய்கிறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அதனால தான் புளிக்க வச்சுக்கிறோம். இல்லை உடனே செய்யணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உடனே கூட செய்யலாம். புளிப்பு சுவை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க உடனே கூட செஞ்சுக்கலாம். இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு, சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பருப்பு எடுத்துருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக கலந்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் ஒரு 10 பல் போல் பூண்டு, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலைனா லாஸ்ட்டு அரைக்கும் போது சேர்த்தா போதும். இது போல் வரணும். நல்லா இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை பருப்பு
ரெண்டுலேயுமே நல்ல ஃபைபர் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. புரோட்டீனும் அதிகமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இது போல் சட்னி செஞ்சு கொடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி தாளிச்சிங்கன்னா அருமையான சட்னி ரெடி ஆயிரும். எப்போவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு கொடுங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இது நார்மலாக இட்லி, தோசை எல்லா சிறுதானியத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கேழ்வரகு தோசை, கம்பு தோசை, பச்சைப்பயிறு தோசை இது எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்தளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நார்மலாக எப்படி தோசைக்கு மாவெடுத்து சுடுவீங்களோ அதே பக்குவத்தில் சுட்டுக்கோங்க. ஒரு அரை கரண்டி மட்டும் மாவெடுத்து நல்லா ஒல்லியாக மெல்லிசாக நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை கல் தோசையாக கூட நீங்கள் சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். நல்ல கலர் மாறி அதுவே எலும்பி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல அருமையான பச்சைப்பயிறு பருப்பு வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல மொறு மொறுன்னு ஹோட்டலில் கூட இப்படி கிடைக்காது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சைப்பயிரில் இரும்பு சத்து, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்கும். ஹெச்பி லெவலை நல்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் வாரத்தில் 2 இல்லைனா 3 நாள் இதை எடுத்துக்கிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வகையில் டெய்லி உணவில் பச்சைப்பயிரை சேர்த்துக்கிடும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயறு கொஞ்சம் வாயு அதிகமாக இருக்கவங்க பயரோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பெருங்காயம்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாயு தொந்தரவு எதுவுமே இருக்காது. பருப்பு, பச்சைப்பயிறு ரெண்டுலேயுமே புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைகளுக்கு அதிகமாக அந்த தோசை கொடுக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கும். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மாங்காய் சட்னி, தேங்காய் சட்னி, எல்லா விதமான கார சட்னியுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வச்சுருக்க பருப்பு சட்னி இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.